செட்ஸில் எக்ஸசைஸ் 1.4 பார்க்குறோம். 5th சம் பார்க்குறோம். 4th சம் வரைக்கும் நான் போன வீடியோவில் பார்த்துட்டோம். 5th சம், ஃபைண்ட் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஈச் பேர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் கொஸ்டின் நம்பர் 1 above. அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அந்த 1.4ல். அந்த கொஸ்டினோட அதில் யூனியன் பார்த்தோம், இதில் வந்து இன்டர்செக்ஷன் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம், x ஈக்குவல் டு 135, y ஈக்குவல் டு 123. இப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா x இன்டர்செக்ஷன் y கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் கண்டுபிடிக்கும்போது இந்த எக்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸும் ஒயில் இருக்க எலிமெண்ட்ஸும் காமன் எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்போது இதில் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்கா? இல்லை. எக்ஸில் 5 இருக்குது, ஒயில் இல்லை. ஸோ 2 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது, 1 and 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் ஈக்குவல் டு 1, 3. எது இந்த 2 செட்லேயும் எது காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து அதோட இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் சம், ஏ ஈக்குவல் டு ஏஇஐஓயு, பி ஈக்குவல் டு ஏபிசி எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். இதில் ஏல வந்து ஏ இருக்குது, பிலையும் ஏ இருக்குது. இதில் இ இருக்குது, இதில் இல்லை. ஐ இருக்கா? ஐயும் இல்லை. ஓ இருக்கா? பியில் ஓ இல்லை. யூவில் ஏல ஓ யூ இருக்குது, இதில் இல்லை. ஏ மட்டும்தான் காமனாக இருக்குது. ஏக்கும் பிக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் ஏ மட்டும்தான். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட் சம், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர் அண்ட் மல்டிபிள் ஆஃப் 3. பி வந்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 6. ஏங்கிறது நம்ம முதல்ல எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் அண்ட் மல்டிபிள் ஆஃப் 3. 3யோட மல்டிபிள்ஸ் எழுதணும். 3, 6, 9, 12 இப்படி போயிட்டே இருக்கும். பி செட் வந்து நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 6. நேச்சுரல் நம்பர்னாலே 1லேருந்து ஆரம்பிக்கும். 1, 2, 3, 4, 5. 6 கிடையாது, ஏன்னா அந்த ஈக்குவல்ஸ் இருந்தால் தான் 6 போடணும். ஈக்குவல்ஸ் இல்லை, 6க்குள்ளே இருக்க நம்பர்ஸ் நம்ம எழுதணும். இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும். ஏ intersection B equal to, இப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது, 6 இருக்குது, இதில் 6 இல்லை, 9, 12 எதுவுமே இதில் இல்லை, வெறும் 3 மட்டும்தான் இருக்குது. இதில் 1, 2 இல்லை, 1, 2 இல்லை, 4 இல்லை, 5 இல்லை, எதுவுமே இல்லை. ஏக்கும் பிக்கும் காமனாக ஒரே ஒரு எலிமெண்ட்டு 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 3. This is the answer. Next sum, x such that x is a natural number and 1 is less than x less than or equal to 6. B equal to x such that x is a natural number and x is less than x less than 10. First a எழுதிக்கலாம். A equal to x is a natural number and 1 is less than x less than or equal to 6. 1லேருந்து 6 வரைக்கும் நான் 1 எழுதக்கூடாது, ஏன்னா வந்து லெஸ் தேன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்ஸ் கொடுத்தா தான் 1 ஆட் பண்ணிக்கணும். ஈக்குவல்ஸ் கொடுக்கல, அதனால 2லேருந்து ஆரம்பிக்கணும். 2, 3, 4, 5, 6 எதுக்கு எழுதுறோன்னா ஈக்குவல்ஸ்ன்னு கொடுத்ததுனால 6 எழுதணும். பி நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே லெஸ் தேன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதனால் 7லேருந்து ஆரம்பிக்கணும். 7 லெஸ் தேன் 10 வரைக்கும் தான், 9 வரைக்கும் தான் பண்ணணும், ஏன்னா 10க்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க, 10 கொடுக்கல. 7, 8, 9. இப்போ இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு, இதுக்கு காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம. 2 இருக்கா? ஏல 2 இருக்குது, பியில் 2 இல்லை. 3 இருக்கா ஏல, இதில் பியில் 3 இல்லை. 4 இருக்கா? 4ம் இல்லை பியில். 5 இருக்கா? 5ம் இல்லை. 6 இருக்கா பியில்? 6ம் இல்லை. ஸோ இதில் இருக்க எலிமெண்ட்ஸு இதில் 2த்துலேயுமே காமன் எலிமெண்ட்ஸ் ஏலையும் இல்லை, பிலையும் இல்லை. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நல் செட், அதாவது பை ஆர் நல் செட். 2த்துக்கும் காமன் எலிமெண்ட்ஸு ஒன்றுமே கிடையாது 2 செட்லேயும், அதனால் அது நல் செட். 5th sum, a equal to 1, 2, 3, b equal to pi. பைங்கிறது என்னென்னா
இது காமன், இது பைன்றது என்ன நல் செட்டுன்னு அர்த்தம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 1 2 3 இருக்குது, இதில் பை இருக்குது. நல் செட்டில் ஒன்றுமே கிடையாது. அப்போ இதுக்கும் காமனாக ஒரு எலிமெண்ட்டும் இல்லை. அதனால் இது பை தான் ஆன்சர். அதாவது தட் இஸ் கால்டு நல் செட். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு நல் செட் ஆர் பை. 6th sum. If A equal to 3, 5, 7, 9, 11, B equal to 7, 9, 11, 13, C equal to 11, 13, 15 and D contains 15, 17 elements. Find, இப்போ 4 செட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு அப்படின்னா என்னென்னா ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ செட்டில் என்ன இருக்கிறது அதுவும் பி செட்டில் இருக்கிற ரெண்டு செட்டு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஏ செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸும் பி செட்டில் எலிமெண்ட்ஸும் காமனாக எந்த எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இன்டர்செக்ஷன்னாலே காமன் எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம். இப்போ இதில் என்ன இருக்குது, 3 5 இருக்குது, இதில் 3 5 இல்லை. 7 இருக்குது, 7 9 இருக்குது, 9 அப்புறம் 11 இருக்குது, ஏல பிலையும் 11 இருக்குது. இப்போ 3 எலிமெண்ட்ஸ் தான் இதில் வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. ஏலையும் பிலையும் 7 9 11 தான் காமனாக இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது என்னென்னா 7 9 11. நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம், பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி. இப்போது பியும் சியும் நம்ம எடுத்துக்கணும், இன்டர்செக்ஷன் பண்ணணும். அப்போது பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன, 7 9 11 13, சியில் 11 13 15 இருக்குது. இப்போ ரெண்டு பிலையும் சிலையும் காமனாக என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். என்னென்ன இருக்குன்னா 11 இருக்குது, 11 இருக்குது, 13 இருக்குது, 13 இருக்குது. ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் காமனாக இருக்குது. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 11 13. அடுத்தது தேர்ட் சம், ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி. தேர்டு ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி. முதல்ல வந்து நம்ம சி இன்டர்செக்ஷன் டி பார்த்துக்கணும். முதல்ல சி இன்டர்செக்ஷன் டி முதல்ல நம்ம எழுதிக்கலாம். ஏ முதல்ல எழுதிக்கலாம், இல்லைனா ஏ இன்டர்செக்ஷன் சி முதல்ல பண்ணிக்கலாம். நம்ம ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏங்கிறது 3 5 7 11. அதை இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். எதில், சியில் பண்ணுறோம். சியோடது வந்து 11 13 15, 11 13 15. இது வந்து இந்த ரெண்டும் என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் சி. திஸ் இஸ் கால்டு ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏவும் சியும் நம்ம பண்ணுறோம். ஆன்சர் என்ன வரும்னா, இப்போது இதில் 3 இருக்குது, இதில் 3 இந்த செட்டில் இல்லை. 5 இருக்குது, 5 இல்லை. 7 இருக்குது, 7 இல்லை. 11 இருக்கா, இதுலேயும் 11 இருக்குது. 13 15 இதில் இல்லை. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிறது என்னென்னா 11. ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிறது 11. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் டி பண்ணணும். இன்டர்செக்ஷன் டிங்கிறது என்னென்னா டி 15 17 கொடுத்துருக்காங்க எலிமெண்ட்ஸ். 15 17. இது வந்து என்ன, இதெல்லாம் இது ரெண்டும் சேர்ந்தது என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் சி. இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்புறம் இது வந்து இன்டர்செக்ஷன் டி, இது டி. ஓகே. இதுக்கும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோன்னா ஏதாவது இருக்கா, இதில் 11 இருக்குது, இதில் 15 17 இருக்குது. ரெண்டுத்துக்குமே காமனாக ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து என்னென்னா நல் செட், அதாவது பை. இதுதான் ஆன்சர் இதுக்கு. அதாவது ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு பை. திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் சம், ஃபோர்த் சம். 4 ஏ இன்டர்செக்ஷன் சி கொடுத்துருக்காங்க. 4 ஏ இன்டர்செக்ஷன் சி.
இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏவும் சியும் பார்க்கணும். ஏவோட எலிமெண்ட்ஸ் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. 3, 7, 9, 11 ஏ. சியோட எலிமெண்ட்ஸு 11, 13, 15. இது நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஏவோடது வந்து 3, 5, 7, 9, 11. அப்புறம் சியோடது வந்து 11, 13, 15. இப்போ நம்ம இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் காமன், இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எலிமெண்ட்ஸ் 3, 5, 7, 9, 11 இருக்குது. இங்கே 11, இங்கே 11 மட்டும், இந்த 11 மட்டும்தான் காமனாக இருக்குது. மற்ற எலிமெண்ட்ஸ் காமனாக இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் 11. அதாவது ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிறது என்னென்னா ஆன்சர் 11. ஓகே, நெக்ஸ்ட் சம் பி இன்டர்செக்ஷன் டி. 5th சம் பி இன்டர்செக்ஷன் டி. இப்போ பியும் டியும் நம்ம எடுத்துக்கணும். பி வந்து 7, 9, 11, 13. 7, 9, 11, 13 இதான் வந்து செட்டு. பி செட்டு 7, 9, 11, 13. அப்புறம் டி வந்து 15, 17. 15, 17. இது இன்டர்செக்ட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணுறோம். பி இன்டர்செக்ஷன் டி. 5th சம். இப்போது இதில் வந்து 7, 9, 11, 13 இருக்குது. இதில் 15, 17 இருக்குது. ரெண்டுத்துக்குமே காமனாக ஒன்றுமே இல்லை, எலிமெண்ட்ஸே இல்லை. ஸோ இது வந்து பி இன்டர்செக்ஷன் டிங்கிறது நல் செட். ஓகே, திஸ் இஸ் தி ஆன்சர். 6th சம் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. எப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், பி யூனியன் சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பி செட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். பியில் என்னென்ன இருக்குது? பி செட் பியில் 7, 9, 11, 13 இருக்கு இல்லையா? பிங்கிறது 7, 9, 11, 13. அதை நம்ம முதல்ல பி யூனியன் சிக்கு நம்ம போட்டுக்கலாம். 7, 9, 11, 13. முதல்ல நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிக்கலாம். 7, 9, 11, 13. இது வந்து பி செட்டு யூனியன் பண்ணுறோம். எதோட? சியால் யூனியன் பண்ணுறோம். சியோட இது வந்து 11, 13, 15. 11, 13, 15 சியோடது. முதல்ல பி யூனியன் சி நம்ம முதல்ல பி யூனியன் சி கண்டுபிடிச்சிக்கிறோம். பியோடது வந்து இது வந்து பி, இது வந்து சி. ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்படி பண்ணால் என்ன வரும்? ஆன்சர் ஈக்குவல் டு 7, 9, 11. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 7, 9, 11, 13, 15 வரும். 7, 9, 11, 13, 15. இதான் வந்து இது இங்கே எழுதுகிறேன், இது சரியா இல்லை. இதோட ஆன்சர் வந்து என்னென்னா பி யூனியன் சியோட ஆன்சர் வந்து இங்கே எழுதுகிறேன். 7, 9, 11, 13, 15. இதான் வந்து பி யூனியன் சி. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஏ இன்டர்செக்ட் பண்ணுறோம் நம்ம அடுத்தது. அப்போது இங்கே ஏ இன்டர்செக்ஷன் போட்டுக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் ஏங்கிறது என்னென்ன ஏங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஈக்குவல் டு ஏவோட செட்டெல்லாம் பார்க்கலாம். ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 5, 7, 9, 11. 3, 5, 7, 9, 11. இதை வந்து இதான் இந்த ஏ தான் இது. ஓகே, இதை வந்து இன்டர்செக்ஷன் இந்த 7, 9, 11, 13, 15 இது எப்படி வந்ததுன்னா இந்த பி யூனியன் சி தான் இது. ஓகே, இது வந்து பி யூனியன் சி, இது வந்து ஏ. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணுறோம். இதையும் இன்டர்செக்ட் பண்ணுறோம். பண்ணும்போது இதில் காமன் இது இந்த செட்லேயும் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். பார்க்கும்போது 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. இங்கே 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது. இங்கே 11 இருக்குது, இங்கேயும் 11 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னன்னா 7, 9, 11 3 தான். ஓகே, அதாவது இது வந்து என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி.
ஓகே, புரியுதா? முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி பார்க்கணும். முதல்ல பி யூனியன் சி நம்ம பார்த்துக்கணும். பிங்கிறது இந்த இது எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சிங்கிறது எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் நம்ம முதல்ல சேர்த்துக்கிறோம். சேர்த்துனா அந்த ஆன்சர் வந்து என்னென்னா இங்கே இருக்குது, பி யூனியன் சி. ஓகே, இது ரெண்டும் சேர்த்தா இந்த ஆன்சர். அதை வந்து ஏ இன்டர்செக்ஷனால் நம்ம பண்ண போகிறோம். அப்போ ஏங்கிறது என்னென்னா 3, 5, 7, 9, 11. அதே மாதிரி பி யூனியன் சிங்கிறது என்னென்னா இங்கே கொடுத்த ஆன்சர். அது ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இந்த செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் என்ன காமனாக இருக்குது அதை பார்க்கணும். பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா 7, 9, 11 தான் இருக்குது. இங்கேயும் 7, 9, 11 இதுதான் ஆன்சர். ஓகே, 6th சம் முடிஞ்சிட்டு. அடுத்தது 7th சம். 6th 7th. 7th ஏ இன்டர்செக்ஷன் டி கொடுத்துருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் டி. ஏங்கிறது என்னென்னா நமக்கு தெரியும், 3, 5, 7, 9, 11 இதுதான் ஏ. இன்டர்செக்ஷன் டிங்கிறது வந்து என்னென்னா 15, 17 இது வந்து இது ஃபுல்லாக இது வந்து ஏ, இது டி. ஏ இன்டர்செக்ஷன் டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது, ஏல வந்து 3, 5, 7, 9, 11 இருக்குது. பி இதில் டியில் 15, 17 இருக்குது. ரெண்டுத்துக்கும் காமன் ஐட்டமே ஒன்றுமே இல்லை. அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து நல் செட். அப்புறம் 8th டேர்ம் 8th வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் டி. ஓகே, இப்போ முதல்ல நம்ம வந்து பி யூனியன் டி கண்டுபிடிச்சிக்கணும். பிங்கிறது என்னன்றது நம்ம பார்த்துக்கலாம். பிங்கிறது இப்போ முதல்ல நம்ம வந்து பி யூனியன் டி கண்டுபிடிக்கணும். பிங்கிறது என்னென்னா 7, 9, 11, 13 இது வந்து பி. இதுக்கு வந்து நம்ம யூனியன் பண்ணுறோம். டிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15, 17 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பி அவங்க கொடுத்துருக்காங்க கணக்கில். இதுக்கு நம்ம யூனியன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன வரும், எல்லாமே சேர்ந்து வரும். என்னென்ன எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், யூனியனாலே சேர்த்துக்கணும். 7, 9, 11, 13, 15, 17 இதுதான் வந்து பி யூனியன் டி. நமக்கு என்ன வேணும், ஏ இன்டர்செக்ஷன் பண்ணணும். இப்போ ஏங்கிறது நமக்கு என்னன்றது பார்த்துக்கணும். ஏங்கிறது என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் டி. ஏங்கிறது என்ன நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். ஏங்கிறது கொடுத்துருக்காங்க 3, 5, 7, 9, 11 3, 5, 7, 9, 11 இதுதான் ஏ. அப்புறம் இன்டர்செக்ஷன் பண்ணிவிட்டு பி யூனியன் டின்னு கேட்டிருக்காங்க. பி யூனியன் டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 7, 9, 11, 13, 15, 17 இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தா என்ன இருக்குது, 3, 5 இல்லை, 7 இருக்கா, இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது, இங்கே 11 இருக்குது, இங்கே 11 இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் டிங்கிறது என்னென்னா ஆன்சர் 7, 9, 11. ஓகே.